ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமகையா. சொல்லுங்க ஐயா. நம்ம பேசுனது விட காமெடி நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் உண்மை. என்னது? என்ன அண்ணாமலை தூக்கி நல்லா சுத்தமா ஓரம் கட்டிட்டாங்க. எதை வெறும் வச்சு 6 துறைக்கு 6 தொகுதிக்கு மட்டும் ஒரு பிரச்சாரம் பண்ணா போதுமா? ம் அதான் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, ம் மாற்றுக் கட்சியில இருந்து வந்துட்டு. சரி. இப்ப இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு துக்க நிகழ்ச்சி. ம் ராஜா வேற உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்காரு. ஸோ ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க இந்த பாருங்க, இந்த பிரபஞ்சத்தை பத்தி ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. இங்க எவனுமே பூமியில நிலைக்க முடியாது. நானும் சரி, ம், நீங்களும் சரி. எவ்வளவு பெரிய கும்பனா இருந்தாலும். அதனால இங்க பாருங்க, பதவிங்கிறத மண்ணள்ளி போடுங்க. அண்ணாமலை வந்து உண்மையாலுமே அண்ணாமலை யாருன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏங்க, அவதாரங்க. நீங்க என்ன அண்ணாமலை வந்து உங்க கூட பேசிட்டு இருக்காரு, பேட்டி கொடுத்துருக்காருன்னு நீங்க அவர் வந்து ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்களா? அப்படி கிடையாது. பாருங்க, எங்க அப்பன் தெளிவா சொல்றான். பரம்பொருள் இறைவன் சொல்றான். சாமி சொல்றான் பாருங்க. என்ன ம், சொல்றான்? முறை தப்பி ஆண்ட முகடன் வெறுநீசன் குறை நோவு கொண்டு கூடி இறப்பான் உன் காலம். அதிலே சில பேர் அரசு பதவி உனக்கு எனக்கெனவே விதியை அறியாமல் வெட்டி கொண்டே மாழ்வான். நாட்டில் ஒரு அனுமன் நல்லவனை நாணயச்சி கோட்டிசை என்றுரைப்பேன் கோமகனை உண்களை. எங்க அப்பா சொல்றான் சிவபெருமான். மகனே, ம், எங்க அப்பா நீங்க சிவன் நடிச்சுட்டாலும் சரி, பெருமாள் நடிச்சுட்டாலும் சரி சொல்றான். எம்பெருமான் சொல்றான். ம், அதாவது முறை தப்பி ஆண்ட இந்த முறை தப்பினா அதை எப்படி சொல்றது, ஊழல் லஞ்சம் இப்படி லாவணி ஊர்ன ஆட்சியாளர்கள் இவனுடைய காலத்துல இந்த கலியுகத்துல ம், ஆள்வான். அப்போ நான் என்னுடைய தூதனை அனுப்புவேன், என்னுடைய அனுமனை நான் அனுப்புவேன். யார்? எம்பெருமான் பெருமாள் நாராயணன் சொல்றான். ம், திருப்பதியில இருக்கான் பாருங்க, ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டு இருக்கான் பாருங்க, எங்க அப்பாவும் சொல்றான். ம், அப்போ என்னுடைய தூதனை நான் அனுப்புவேன். அவன் போய் இவனுங்களை வந்து குரங்காட்டம் பண்ணுவான். அன்னைக்கு பாருங்க, ஒத்த அண்ணாமலைக்கு அவ்வளவு எருமே கதறான். ம். கதறானா இல்லையா? உண்மையா? யோ, இதுதான் உண்மை. அவதாரங்க. இங்க பாருங்க, நீங்க இங்க என்ன இவனை அண்ணா 6 தொகுதிக்கு இங்க பொறுப்பாளரை போட்டா அவர் வேண்டான்ட்டாரு, போயான்ட்டாரு. யோ, பரம்பொருள் அது அவதாரையா, அனுமனுடைய அவதாரையா அது? ம், உண்மையாங்க. நான் சொல்லல, இறைவன் சொல்றான். அதனால இங்க பாருங்க, அண்ணாமலையில எவனும் ஓரம் கட்ட முடியாது. முதல்ல ஒண்ணு புரிஞ்சுடுங்க. இந்த கலியுகத்தை விட்டு தள்ளுங்க. இந்த கலியுக ஆட்சி கருமத்தை விட்டு தள்ளுங்க. நீங்க ம், வந்து இது இது வந்து சீக்கிரத்துல ஒரு முடிவு வரும். இறைவன் எங்க அப்பா வரக்கூடிய காலம் நெருங்கிட்டு. ஏன்னா என் ம், தாய் எங்க ஆத்தா கலைவாணியே சொல்றா, இறைவன் எப்போ வருவானா? நான் தூதுவன் அனுமன் அனுப்பியாச்சு. இனி ம். எம்பெருமா வர வேண்டிய காலம் நெருங்கிட்டு. ஏற்கனவே எங்க உத்தரப்பிரதேசத்துல எம்பெருமா அங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். இறைவன் தான் அது, அது மனுஷன் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதனால சரி. அன்னை, இந்த அந்த கல்வி கடவுள் அன்னை தாய் கலைவாணி சொல்றா, அந்த கலியுகத்தை அழித்து தர்மயுகத்தை நிலைநாட்ட இறைவன் எப்படி வருவானா? தாய் கலைவாணி தாளாட்டுற பாருங்க. தார தர தர தாராரோ, தார தர தர தாராரோ, உலகம் 14 ஒரு கூடைக்குள் ஒரு சொல் மொழிக்கால வந்தவரோ, இலகு பிரகாச சுவடு கொண்டு இலங்கும் பதியால வந்தவரோ, அம்பு கணைகள் ஒன்றும் இல்லாமலே அழிக்க வந்தாரோ கலிதனையும், கோளு பேய்களை கிரகங்களை கொல்ல வரம்பற்ற நாரணரோ, வாழும் ஆயுதம் எடுக்காமலே வதைக்க வந்தாரோ கலிதனையும். தாய் சொல்றேன், நான் பாடுறேன், விடிய பாடிட்டு இருப்பேன். அவ்வளவு தாலாட்டு பாடிட்டேன் எங்க ஆத்தா கல்வி கடவுள் சரஸ்வதி சொல்ற இறைவனுடைய வருகைய. இறைவன் அம்பு கலியுகத்துல இந்த கலிநீச பாவிகளை, இந்த கொடுங்கோல் ஆட்சியாளர்களை வதைக்கிறதுக்கு இறைவன் ஆயுதத்தை எடுத்துட்டு வரமாட்டானா, அம்பு ஆயுதத்தை. என்ன பாருங்க, அண்ணாமலை பாருங்க, ஒத்த மனுஷன் கதற விடுறாரு இல்லையா? அம்பு ஆயுதத்தை வச்சுட்டு அங்க சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒத்த மைக்க பிடிச்சு கதற விடுறாருயா. இறைவன் இப்படிதான் வருவான். இறைவன் எந்த கோலத்திலயும் கலியுகத்துல சோதிக்கிறதுக்கு வருவான் அப்படின்னு கல்வி தாய் கடவுள் சொல்றா. அப்போ ஒரு அவதாரத்தை போய் இவன் 4 தொகுதி கொடுத்துட்டான், 5 தொகுதி கொடுத்துட்டான், அண்ணாமலை ஒதுக்கிட்டாயோ, அண்ணாமலை அவதாரையாயோ. இந்த கலியுகத்துல கலியுகம் அழியிற நாள்ல இறைவனே சொல்றான். சாமி சொல்ற மாதிரி இருக்க, தெய்வ மடவார் தேசமதியிலே வருவார், வையம் அறிய மாலையிட்டு வாழ்ந்திருப்பாள் பார்வதியும் ஈஸ்வரியால் பரமேஸ்வரியாலும் சீர்வதியாளன சீதா தேவி முதல் கன்னி குமரி முதல் கைலை புகழ் மாதரெல்லாம் உன்னி அவர்கள் ஒரு தளத்தில் கூடி மக்கள் கிளையுடன் வாழ்ந்திருப்பாராம். இப்படி கலியுகம் அழிய போறனால இறைவன், தெய்வலோக பெண்கள் தேவதைகள் எல்லாருமே கலியுகத்துல அவதாரம் பண்ணி வருவாங்களாம். இன்னைக்கு அண்ணாமலை வந்து குடும்ப குட்டியோட வாழ்வாங்களாம், புள்ள குட்டியோட பத்து. அது மாதிரி பாருங்க, அண்ணாமலை குழந்தை குட்டியோட தான் இருக்காரு. அவதாரையா நான் சொல்லடியா, விடிய விளக்கம் கொடுக்கலாம். அப்ப இறைவன் வரக்கூடிய காலம் இது. இன்னைக்கு அண்ணாமலை வந்து நம்ம கண்ணுக்கு மனுஷனா தெரிகிறாரு. ஆனா அவர் அவதாரமா இருக்கலாம். நான் சொல்ல, கீதையில பகவான் சொல்றான், பரித்ராணாய் சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாப நாத்தாய சம்பாவி யுக ஏதாகி தர்மசியா கிளநீர் பவதி பாரதா அபியுத்தானம தர்மசியா ததாத்மானம் சுஜ்யாமிங்கிறான். விடுவானா?
எப்பெல்லாம் தர்மம் அழியுதோ அப்ப நான் மனித ரூபத்துல வருவேங்க. அஜோஸ்மி சன்னவியாத்மா பூதானம் ஈஸ்வரச்சுன் பிரகிருதியும் சுவாமதிசாய் சம்பவமே அதுவும் ஈஸ்வரம் இருந்து கூட நான் நினைச்சா ஒரு கணப்பொழுதுல 1000 உலகத்தை படைக்கலாம். இதே மாதிரி 1000 பூமியை உண்டு பண்ணி ஒரு 1000 கோடி மக்களை படைக்கலாம். ஆனா அவ்வளவு சக்தி இருந்தும் கூட நான் சாதாரண மனிதனை போல இந்த தர்மத்தின் நாட்ட வெளிவரங்கிறேன். எங்க அப்பா சிவபெருமான் சொல்றான், ஐயோ அண்ணாமலைங்கிற பேர்ல இருக்க சிவபெருமான கூட இருக்கலாம் ஐயா, யாருக்கு யார் தெரியும். அவருக்கு போய் நீ சீட்டு குடிக்கல, நீ கிழிக்கலன்னா அவரு உன் சீட்டை குப்பையில போடியா, உன் பதவி குப்பையில போடியான்ட்டாரு, அவர் வெங்காயம்ட்டாரு. இதுக்கு மேல உங்களுக்கு என்னையா விளக்கம் கொடுக்கணும்? அது அவதாரம் ஐயா, தர்மத்துக்காக வந்து அவதாரம் அது அண்ணாமலை. இதுல நயினார் ஒதுக்கிட்டாரு, அமித்ஷா ஒதுக்கிட்டாரு, யாரும் அவரை ஒதுக்க முடியாது. அவரு தான் உங்களை ஒதுக்கணும். நீங்க அவரை ஒதுக்கி ஒன்னு சொல்லி கொடுங்க ஏதாவது. அதனால புரிஞ்சுக்கிடுங்க, அண்ணாமலையில அங்க எவனும் ஓரம் கட்ட முடியாது. அண்ணாமலை ஓரம் கட்டா தமிழ்நாட்டுல பிஜேபி இருக்காது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணாதான் இந்த என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும். இல்லன்னு வைங்க சங்குதான் ஊதான். நான் சொல்லல, எழுதி வச்சுக்கோ. அதனால அண்ணாமலையில அங்க ஒருத்தனை ஒதுக்க முடியாது, அவதாரம்யா. அதனால கொஞ்சம் புரிஞ்சு கொடுங்க, இந்த மனுஷ பிள்ளைகளை பார்க்காதீங்க, விட்டுருங்க. நம்ம பிறந்ததே நம்ம மோட்சத்தடையுது எங்க அப்பா அடையிறதுக்கு தான். இந்த பிறவி மனித பிறவி அறிய வாய்ப்பு, இதை விட்டுட்டீங்க. 84 பிறவி ரஜசி பிள்ளையும் கத்வக்கரம் ஜாயத தாத்தா பிள்ளையும் தமசு முடிச்சாதீங்க. 84 பிறவி செத்துறாதீங்க. புழு விலங்கு பறவைன்னு வருவீங்க. நீங்க தயவு செய்து மோட்சத்துக்கு வழி தருங்கய்யா. இருங்க, அவதாரங்கிறீங்க. எவனை பார்த்தாலும் எதிர்காலமேங்கிறேன், வருங்காலமேங்கிறேன். சொல்றேன்னு சொல்லிட்டு போட்டியா? ஐயோ இதெல்லாம் அறியாமையில இருக்கான் ஐயா. அது இப்ப 1000 கோடி பங்களா வச்சிருப்பான். அதே பங்களா முன்னாடி நாயா பிறந்து 10 குட்டி ஓடுவான் தெரியுமா? அவன் ஆத்மா அந்த நாய் உடல்ல வரும், தெருநாய் உடல்ல வரும். ஏன் அறியாமையில வாழ்றான் அந்த மனுஷன். இந்த பைத்தியக்காரன் சொல்றது கேளுங்கய்யா. எங்க அப்பா தெளிவா சொல்லிட்டான், பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் இடை வந்து வேண்டார் மேல் வீடுல இருந்து செத்திறந்து தீ நரக சீல்குட்டியில் அடைக்க கொத்தியிருந்த புழுக்கள் கொஞ்சுதோங்க. அட பாவிகளா, உன் ஆத்மாவை நரகத்துல புழு கொஞ்சுடா. உனக்கு 84 லட்சம் பிறவை கொடுத்து உனக்கு கொள்ளுவானா. எங்க அப்பா தேடுங்கடா, உன் மேல் வீடு பவிசு தரேங்க, மோட்சத்தை தரேங்கண்ணா. இந்த பைத்தியக்காரன் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. நான் சொல்றேன் உங்களுக்கு, இந்த பைத்தியக்கார லூசு உளற நீங்க நினைப்பீங்க. இந்த பைத்தியக்காரன் சொல்ற வார்த்தை சத்திய வார்த்தை, எங்க அப்பாவுடைய வார்த்தை, என் வார்த்தை கிடையாது. எங்க அப்பா சொல்றாங்களாம், மிக உயர்ந்த சித்தியை அடைந்த மகாத்மாக்கள் கூட என்னை அடைந்து விட்ட பிறகு இறப்பு, அதாவது துன்பங்களுக்கு உறைவிடமானதும் நிலையற்றதுமான மறுபடி அடைவதுங்கிற அந்த பிறப்புங்கிறது துன்பத்துக்கு உறைவிடையா. நீங்க எவையா நிம்மதியா இருக்கான்? இங்க பெரிய கோடீஸ்வரன் எவனுமே நிம்மதியா இல்ல. எல்லாம் ஏதோ ஒரு துன்பத்துல உழந்துட்டு தான் இருக்கான் பூமியில. எவனுமே இங்க நிம்மதியா வாழ முடியாது. 1000 கோடி வச்சிருக்கணும் நிம்மதியா இல்ல, ஒண்ணுமே இல்ல, குடிக்க கஞ்சி இல்லாதவனும் நிம்மதியா இல்ல. எவனுமே நிம்மதியா இருக்க முடியாது. ஏன்னா பகவானே சொல்றான், துன்பத்துக்கு உறைவிடங்கிற அந்த பிறப்பு. பிரம்ம பூனாலோகாக புனராவதி நோச்சினாங்க. 14 உலகம் அழி, எங்க அப்பாவுடைய சாஸ்வதமாகி வைகுண்ட அழியாது. எங்க அப்பா சொல்றாங்க, பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழ்வோருக்கு நோக்கிய கருணை உண்டாம் நோயில்லாது இருந்து வாழ்வார், தாக்கிய வாசகத்தின் தன்மை நம்புவோருக்கு வாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வார் தான். எங்க அப்பா சொல்றான், பிள்ளைகளே, நீ என்ன அடைஞ்சாதாடா உனக்கு நித்திய வீடு மோட்ச வீடு. அதை அடையாத வரையிலும் நீ மண்ணுலகில பிறந்து மனித பிரிவு கிடைக்காது. 7 பிரிவு தான் மனித பிரிவு, மீதி எல்லாம் புழு விலங்கு பறவைன்னு பிறந்து சாவ, நரகத்தையும் அடைவ, கோரமான நரகத்தை அடைவாங்கிற அந்த ஊழல்வாதிகள் எல்லாம் சொல்றான். எல்லா உலகம் சொல்றேன் சொல்லிட்டு போட்டியா? அதையா நீங்க கண்டுக்கிறீங்க? பிசாசுன்னு சொன்னா நீ அதே பிறப்போன கொடுப்பா, நீ பிசாச பிறக்க வேண்டியிருக்கும். தேவர்கள் போய் முறையிடுறான் எங்க அப்பாட்ட போய். எங்க அப்பா பார்க்கடல பள்ளி கொண்டிருக்கா பாருங்க. வாரி வரம்பை விட்டு வையகத்தில் வாராமல் காரியமாய் பள்ளி கடலில் தூய்மை. எங்க அப்பா கடல்ல படுத்திருக்கான் பாருங்க. எங்க அப்பா பாம்புல படுத்திருக்கான் பாருங்க. ஒருத்தன் தான் எங்க அப்பன். அவங்ககிட்ட போய் தேவர்கள் முறையிடுறான், இறைவா கலியுகத்துல வந்து எல்லா சாதுக்களும் கஷ்டப்படுறாங்க, இந்த ஊழல் ஆட்சியில அந்த படுவாயில் தொந்தரவுல எல்லா மக்கள் நல்லவள் சாதுக்கள் எல்லாம் கஷ்டப்படுறான், அவனை நீ எப்பப்பா காப்பாத்துவேன்னு சொல்லும் பொழுது எங்க அப்பா சொல்றான் பாருங்க, எல்லாம் என்ன சொல்றான், எல்லாம் ஜாண்டார் கையாலே எள்ளு நீரும் களிக்கிரைத்து பொல்லா களியை நரகமதில் பொக்க அடித்து பேயோடு கொள்ள விடைகள் கொடுப்பேன் நான் கூண்ட சான்றோர் கையதிலே வல்லோர் புகழும் தேவர்களை மனமது செடைய வேண்டாமாங்க. எங்க அப்பா பார்க்கடல படுத்துக்கிறதே சொல்லிட்டான், தேவர்களே நீ போ, ஒரு நேரம் வரும், அன்னைக்கு சாதுகள் கையில செங்கோலை கொடுத்து நான் ஆட்சி பண்ண வைப்பேன், அது வரைக்கும் பொறுப்பா இந்த படுபாவியில இந்த ஊழல்வாதிகள் நரகத்தில் தள்ளுவேன், என் பிள்ளைகளுக்கு மோட்சத்தை கொடுப்பேங்கிறான். புரியுதா? அதான் சொன்னான், என் பேரில் அன்பு கொண்ட பக்தன் உயிரை எமன் வந்து படியான் வட்டமாம் கரடன்ட்டு வருவேன் நான் வைகுண்டம் தங்க திருத்தெருக்கொண்டு என் மகனை அழைத்து செல்வேன். நான் செத்துன்னு வைங்களா, எங்க அப்பா தான் வந்து என்ன கூட்டு போவான் கரடவானத்துல. நீங்க செத்தீங்கனாலும் எங்க அப்பா வந்து கரடவானத்துல உங்க ஆத்மா கூட்டு மோட்சத்துக்கு கூட்டு போயிருவான். ஆனா இந்த படுபாவிகளை 3 வருவான், காலையும் தூதன் எமை 3 பேர் எரும மாட்டுல கட்டி கொண்டு போவான் இந்த படுபாவிகளை. அதனால எவனுமே தப்ப முடியாதுயா. அதனால பாருங்க, அண்ணாமலை விடுங்க, அவதாரங்க, அண்ணாமலை அவதாரம், எங்க ஐயா யோகி அவதாரம், பெரிய அவதாரங்க, இறைவன் வந்துட்டான் பூமிக்கு. அதனால ஒரு காசு மாதிரி நெத்தில பொட்டு வச்சுக்கிட்டு எலெக்ஷன் மட்டும் அரசியல் பத்தி என்கிட்ட பேசுங்க, ரொம்ப தூரம். கடவுள் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணுவாரா? ஐயா கர்ம வினையின்படி எல்லாருமே வந்திருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு நாள் இருக்கு. போய் சாமியை பாக்கணுங்கிறது சாமி
ஆ. நீங்க யாரையும் திட்டாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா 9 நான் நவகிரகம் எதுக்கு திட்டுறேன்? ஊரே 9 திட்டுது. நவகிரகம் இங்க பாருங்க, நாளைக்கு 9 மெமரி துப்புது. கார்டு மேல தொங்கிட்டு இருக்கு. 9 நவகிரகத்தை மேல தொங்க விட்டுருக்காங்க அப்பன். அதுல ம். இந்த பூமியில உள்ள மனிதர்கள் செய்யக்கூடிய நல்வினை தீவினை ரெண்டும் பதிவாகுது. அதற்கு ஏற்றவாறு தான் அவனுடைய மறுபிறப்பு அமையும். அவனுடைய அதான் சொன்னா சாதுர்வர்ணியம் மாயா சிஸ்டம் குணகரம் விபாசகன்ற கர்மத்தின் அடிப்படையில் தான் உனக்கு பிறப்பு. உன்னை கொண்டு கொண்டு கொலை உருவேண்டாங்க எங்க அப்பன் சொல்றான். அல்ல உச்சி கிரகமடா உங்கள் ஒருவருக்கும் தெரியாது, என் பச்சை முண்டால் போதுமடா பகையிலே என்பேன். உச்சி கிரகம் உங்களை ஒண்ணும் பண்ணாது. எங்க அப்பா சிவருவன் அப்படிங்க. இதெல்லாம் ம். விட்டு தள்ளுங்க. அவன் செய்யறப்பாவும் நவகிரகம் 9 மெமரி கார்டு மேல தொங்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல தொங்க விட்டு வச்சிருக்காங்க. அந்த 9லயும் பதிவாகுது. நீங்களும் நானும் செய்யறப்பா அவங்க கூட எல்லாம் பதிவாகும். நம்ம பெரிய இது மாதிரி நம்ம பேசக்கூடாது. சரிங்களா? சரி விடுங்க. நீங்க இப்ப என்ன அண்ணாமலைக்கு 6 தொகுதி கொடுத்து அண்ணாமலை ஓரம் கட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஐயோ, அண்ணாமலைக்கு பிரபஞ்ச உலகமே அண்ணாமலைக்கு இருக்கியா? என்னையா சின்ன பதவியா இது? எவ்வளவு பெரிய பதவி இருக்கு பிரபஞ்சத்துல, ஆத்ம பதவி. அதனால இதெல்லாம் அற்புங்க. இந்த பதவி எல்லாம் கிடைச்சுன்னு வைக்கலாம், தற்பொருமை வந்துரும். நீங்க நரகத்துல போய் விழுந்துருக்கீங்க. அதான் சொன்னா எங்க அப்பா நிர்மாண மோக ஜிதசங்க தோச அத்தியாத்மியத்தி அப்படி இருந்தகமா தோந்திருந்தா சோதக ஜம்ஜ கச்சனை கூட பதவி தத்துங்கிறான். நீ தற்பொருமை மோகம் அகண்டவர்கள், பற்றி என்ற குறைபாட்டை வென்றவர்கள், பரமாத்ம ஸ்வரூபத்தில் நிலை பெற்றவர்கள், ஆசைகளை முழுமையாக அழித்துக் கொண்டவர்கள், இன்ப துன்ப என்ற இரட்டைகளிலிருந்து விடுபட்ட ஆகிய ஞானிகள் பரமபத்தை அடைகிறாங்க. யாரு? பதவி வந்தோன்னா தற்பொருமை வந்துடும். அதுக்காக அண்ணாமலைக்கு பதவி இல்லாத வரைக்கும் நல்லது. அவர் வந்து ஒரு புனிதமான ஆத்மா. அதனாலதான் சத்வரிசி யாகம் பண்ணாரு. முனிவருடைய ஆத்மா, அவர் அவதாரையா. ஏன் இங்க சத்துரு சம்கார யாகம் பண்ணாங்களே, அவங்களெல்லாம் விட்டு தள்ளுங்க. உங்களால மட்டும் தான் பண்ணுவாரா? சோ எம்பெருமானே. சரி சரி வைங்க. நமச்சிவாய். பொதுமக்களை பூரா விரட்டி விட்டு. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான். உறவுகளே, முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம
இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நமசிவாய். திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலம் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளே. நமசிவாய்.